இந்த சீரிஸோட பார்ட் 18 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். நம்ம சினிச்சி தம்மியாவை பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுறான். இங்கே பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை இங்கே வர சொல்லியிருக்கேன். இது வரையிலும் வெறும் சாப்பாட்டுக்காக மட்டுமே நான் 38 பேர்த்த கொலை பண்ணியிருக்கேன். என்னோட மற்ற பேராசைட்டை கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேராசைட்டான நாங்கள் எந்த மனுஷங்களையும் கொல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு மூலிமா எங்களால் சர்வை பண்ண முடியும். நான் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டேன். என்னோட ஆராய்ச்சியோட முடிவில் இந்த ஹியூமன் ரேஸில் பேராசைட் ஆகிய நாங்கள் ஒரு சின்ன குழந்தைங்க தனியாக இந்த மனுஷ உலகத்தில் வாழ தெரியாமல் கஷ்டப்படுற குழந்தைங்க. ஸோ எங்களை நீங்கள் புள்ளி பண்ணாமல் இருங்க. புள்ளி அப்படின்ற வார்த்தை கேட்டது, ஏய் நீ வாய மூடுறி அப்படி நம்ம சினிச்சு கத்த. அப்போ நம்ம மீகி இரு, அவள் சொல்கிறது கேளு அப்படின்றா. நம்ம தம்மியா நான் சொல்ல போகிற விஷயம் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. பரி ஒரு ரேர் ப்ரீட். நான் என்ன சொல்ல வரேன், என்னோடய தாட் என்னன்னு உனக்கு மட்டும்தான் புரியும். அதனால தான் உன்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ். நீ 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கூட சண்டை போட்ட ஞாபகம் இருக்கு. இனிமே நீ அவன் கூட சண்டை போடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அன்னைக்கு தான் உன்னோட நல்ல நேரம் கோட்டோ இருந்ததுனால நீ உயிர் தப்பிச்ச. இதே மீக்கியாக இருந்திருந்தா அலை தனியாக கால் தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கும். அந்த மீக்கியை நான் ரிசர்ச் பண்ணி உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஹைப்ரிட் சாகா வர பெற்ற. அப்போ நம்ம சினிச்சு, இப்போ நீ எதுக்கு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் சம்மந்தமே இல்லாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கரெக்டாக போலீஸ்காரனுங்க வந்துடுறானுங்க. இந்த இடத்துல அவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம மீகி தான் உண்மையான ஹைப்ரிட். அவ தான் மனிதன் பாதி மிருகம் பாதி. இவன் ஏன் இவ்வளோ உண்மையும் நம்ம சினிச்சுக்கிட்ட சொல்கிறான்னு உங்களுக்கு போக போக புரியும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி கைஸ். இதுதான் தன்மையாவா? இவன் சினிச்சியாச்சே, இவன் என்ன எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ சரியில்லையே. அப்போ நம்ம இராமா அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரையை பார்த்ததும் நம்ம டிடெக்டிவ் முன்னாடி சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. குழந்தையோட ட்ரெஸ்ஸில் என்னோட ரத்தக்கரை இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீராமா, நீ தான் தம்மியாவா? ஆமாம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ நம்ம ஹீராமா டக்குன்னு சினிச்சு பார்க்க திரும்பி சினிச்சியோட பேரை கூப்பிடாம வேற ஒரு பேரை சொல்லி, நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, நீ என்ன இங்கே பண்ணுற, உனக்கு என்ன இங்கே வேலை? சினிச்சிக்கு ஒன்றுமே புரியாமல், சார் என்ன சார் என் பேர் அங்கே மாற்றி சொல்கிறீங்க, சார் என் பேர் சிவிச்சி சார் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, யார் பேராசைட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோ அப்படி சொல்கிறாரு. ஆக்சுவலாக தம்மியாவோட நேமே அவர் தப்பாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ தம்மியாவை பற்றி உண்மையை சொல்லு, நீ தானே கொன்னது, உண்மையை சொல்லு. நான் ஏன் சார் அவனை கொல்ல போகிறேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நம்ம தான் அந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் வெறியான நம்ம ஹிராமா அவன் தம்மியாவுக்கு ஹெட்ஷாட் கொடுத்துட்றான். அவ்வளோதான் நடிச்சிட்டு இருந்தேன் நம்ம தம்மியா. ஆமாம், இப்போ நான் தான் அவனை கொன்னேன், அதுக்கு என்ன பண்ணலாம்? இவன் இப்படி பேசினதை கேட்டதும் நம்ம ஹீராமா டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் ஃபயர் பண்ண சொல்கிறான். எல்லாருமே நம்ம தம்மியாவை நோக்கி டப்படப்பான்னு சுட்டுட்டு இருக்கும்போது நம்ம தம்மியா எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணாமல் அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம சினிச்சு அவள் கையில் குழந்தை இருக்கு, சுடாதீங்க அப்படின்னு கத்தாகி, ஏய் சும்மாறா, உனக்கு இது தேவையில்லாத வேலை, வா நம்ம இங்கிருந்து போயிடலான்னு இவ்வளோ சொல்ல நம்ம போலீஸ்காரங்க புல்லட்டை தீர ரீலோட் பண்ணி நம்ம தம்மியா சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தம்மியா நம்ம சினிச்சியை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. தன்னை கொல்லதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகி, வா இங்கிருந்து ஓடிடலாம், இவ பண்ணுறது பார்த்தா எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்போ நம்ம தம்மியா நம்ம சினிச்சியை பார்த்து, சினிச்சி போகிறது சினிச்சி அப்படின்னு தன்னோட அம்மாவோட ரூபத்தில் நம்ம சினிச்சியை பார்த்து சொல்ல, அம்மா சென்டிமெண்ட்ல தாக்கப்பட்ட நம்ம அதே இடத்துலயே நிற்கிறாங்க. அப்போதான் அந்த ஜோசியக்கார பொம்பளை சொன்னது நம்ம சினிச்சிக்கு ஞாபகம் வருது. ஓ இதயத்தில் யார் அந்த ஓட்டையை போட்டாங்களோ அவங்க தான் அந்த ஓட்டையை அடைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அவனுக்குள்ள ஏகப்பட்ட எமோஷன்ஸ் அப்படியே அவனை கலந்துக்கிட்டே. தம்மியா கிட்ட வர நம்ம சினிச்சி தன்னுடைய அப்பா அம்மா கரெக்டாக ட்ரிப்பு போயிட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய அம்மா நம்ம சினிச்சியை பணமாயிடாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் நினைக்க, அந்த பக்கம் தம்மியா அந்த குழந்தைய நம்ம சினிச்சி கையில் கொடுத்துட்டு, நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப பெருமைப்படுறேன், எவ்வளோ பண்ணியிருந்தாலும் இந்த குழந்தைய நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சினிச்சி கையில் கொடுத்துட்டு, அரிஹத்தோ அப்படின்னா தேங்க்ஸ்னு அர்த்தம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னதும்
நம்ம சினிச்சிக்கு ஒரே ஷாக்கு, நம்ம மீகிக்கு பயங்கரமான ஷாக். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி இறந்து போவாங்களோ அதே மாதிரி நம்ம தம்மியாவும் இறந்து போயிட்டா கைஸ். அண்ட் இந்த பக்கம் நம்ம சினிச்சி என்னைக்கு மீகியோட ஹார்ட்டு அவனோட ஹார்ட்டோட இணைஞ்சதோ அன்னையிலிருந்து அழுகை அப்படின்ற ஒரு இமோஷனே அவனுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவன் கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுது கைஸ். ஸோ அப்படியே கட் பண்ண ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களாக வந்து நம்ம தம்மியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய நம்ம சினிச்சி குழந்தை காப்பதுக்கான ஆளுக்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைக்கிறான். டைம் ஸ்பாட்டில் முரணா வந்ததுனால முரணாவையும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சினிச்சியை அங்கேருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் டே எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் வரல இப்படி ஒரு சம்பவம். நம்ம தம்மியா ஏன் சினிச்சிக்கிட்ட வந்தா, ஒருவேளை சினிச்சியும் பேரசைட்டா இல்லை மனுஷனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் எப்படி இதே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம காணாமாரி சிக்னலை உணரக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு சீரியல் கில்லர் கைஸ். இவனோட நேம் உரகாமி. நான் சார் இப்போ பாரு ஆடுகிட்ட பேசு மாடுகிட்ட பேசு மனுஷங்கிட்ட பேசுன்னு கூப்பிட்டு வந்துட்டுருக்கிறீங்க, இப்போ நான் சொல்கிறது தானே சட்டம் அப்படின்னு கெக்கப்புக்கன்னு சிரிக்கிறான். நம்ம உரகாமியை இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு சென்டரில் ஒரு கண்ணாடி இருக்குது. அப்படி இந்த பக்கம் நம்ம சினிச்சியை தான் அப்பாவோட வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இன்னொரு வெயிட்டிங் அவருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சினிச்சி மாதிரியே ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களில் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் நம்ம காணா மாதிரி எபிலிட்டி உள்ளவங்க தான். இப்போது இவங்களை யார் பேராசைட்டுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒரு டெஸ்ட் போலீஸ்காரங்க நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனை உள்ளே கூப்பிட்றாங்க. அவன் உள்ளே போனதும் இவன் வந்துட்டு ஒரு பேராசைட்டு தான், இவன்கிட்ட அமானுஷ சக்திகள் உள்ளே இருக்குது அப்படின்னு பலவளான்னு உளறிட்டு இருக்கான். அப்போ நம்ம உரகாமி, சார் அவன் போய் சொல்கிறான் சார், அவனுக்கு சக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவன் வந்துட்டு நார்மல் மனுஷன், அவனை தொத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஒரு பொண்ணை உள்ளே கூப்பிட்டு வராங்க. அவன் அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த இடத்துல மேஸ்டர்பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் பண்ணுறதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அந்த இடத்துலையும் இல்லாமல், ஐயோ இவன் ஒரு பேராசைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறா. கடைசியாக தான் நம்ம சினிச்சியை வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ சினிச்சி உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்ததும் சினிச்சி கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோனுக்குள்ளே அந்த போலீஸ்காரங்க தான் பேச முடியும், 2 பேர்த்துக்கிட்டே பேச முடியும். ஆனால் அவங்க சினிச்சி கிட்ட பேசுறது நம்ம உராமாகி கிட்ட கேட்காது, உராமாகி கிட்ட பேசுறது நம்ம சினிச்சிக்கு கேட்கும். அப்போ நம்ம ஹிராமா நம்ம சினிச்சி கிட்ட, தம்மியா உன்னை நோக்கி வந்தால அந்த ஒரு ஃபீல் உன் ஆப்போசிட்டில் இருக்கவங்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம சினிச்சி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி ஒரு ஃபீலே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ நம்ம ஹிராமா நம்ம உரகாமி கிட்ட கேட்கவும் அவன் டக்குன்னு தூங்கிடுறான் அந்த இடத்துல. டேய் பைத்திக்கா எந்திரான் அப்படின்னு பக்கத்தில் இருக்க மிரட்ட அவன் டப்புன்னு எந்திரி சினிச்சியை பார்த்ததும், ஓ உன்னையும் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்களா, நீயும் செக்கச்சவேன்னு தான்டா இருக்க, ஒரு சுடிதார் போட்டு வந்தீங்கன்னா நான் மறுபடியும் இங்கேயே மேஸ்டர்பேட் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தவன் ஆக்சுவலி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாமல் கீழே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு சீரியஸானவன், சார் அவன் எனக்கு கண்ணை பார்க்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். அவன் நம்ம சினிச்சி பேரசைட்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சனா இல்லையா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இது மேலே நிறைய வீடியோஸ் தெரியணும்னா என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கேஸ், பாய்.